ஆத்ம வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிளாக்கியோட குட்டி குட்டி சேட்டையை தான் பார்க்க போகிறோம். இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என் பையனை கூப்பிட போகும்போது நான் வந்தால் தான் வருவேன்னு சொல்லி என் பையன் ராவடி பண்ணிகிட்ருக்கான். வரல நீ போ பிளாக்கி, பாடி போலாம். நம்ம போலாம். வா வா வா. நான் போலாம். உங்க அம்மா வராது. வாடி. வாடி. பிளாக்கி பாய். அப்புறம் அவனுக்கு பேபிஸ்லாம் பிறந்துருந்துச்சி. அவளுக்கு பேபிஸ்லாம் பிறந்துச்சி. ஒரு 8 குட்டி மாதிரி போட்டிருந்தாங்க. அதை எப்படி பாதுகாப்பாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த விலாக். அதுக்கப்புறம் அவர் இப்போ எப்படி சிங்கிளாக அவரோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருங்கிற பிளாக்கி அவள். ஒரு நாள் மழை, செம்ம மழை வந்துச்சுங்க. அதில் என்ன பண்ணுச்சு, இந்த பிளாக்கி வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் ப்ரெக்னன்சியில் என்ன பண்ணிச்சின்னு சொல்கிறேன். ப்ரெக்னன்சியில் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சந்து இருக்கும். அதில் தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க டெலிவரி பண்ணலான்னு. ஒரு மண்ணெல்லாம் கொட்டி அதில் ஒரு மெத்த மாதிரி பண்ணி அவங்க படுத்துக்கிற அளவுக்கு ஒரு இடம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கு வெளியே ஒரு செடி இருக்குது பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில். அந்த செடிக்கிட்ட ஒரு மண்ணெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு இடம் நாங்களாம் ரெடி பண்ணி கொடுத்தோம், நானும் பக்கத்து வீட்டு பொண்ணு சேர்ந்து. ஆனால் அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இதையும் அவர் செட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் எங்கே போனானே தெரில பிளாக்கி. அதுக்கப்புறம் நாங்களும் தொலைறோம் நானும் அந்த பொண்ணும். அதுக்கப்புறம் மழை வேறு அன்னைக்கு 2 நாளாக எங்கேயோ காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தா. அன்றைக்கி வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறான். வாங்கன்னு. என்னத்துக்கு கூப்பிட்றேன், எங்கே போனேன், ஆனால் டெலிவரி ஆன மாதிரியும் இருக்குது, ஆகாத மாதிரியும் ஃபீலு. அதனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டால் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு. பிடிச்சி இழுத்துட்டு போணுச்சா, இந்த பக்கம் போணுச்சு. போனால் அந்த பக்கம் என்னமோ போனாலேன்னு பின்னாடியே போனால் யூரின் விட்டுட்டு இந்த பக்கம் வந்தான். என்னடி எங்கடி வச்சுருக்குறோம் குழந்தைங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நல்லா செடியெலாம் இருக்கிற ஒரு ஏரியா, அது வந்து காலியாக தான் இருந்துச்சு. அங்கே போய் அவங்க குட்டியெல்லாம் சேஃபாக டெலிவரி பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நடந்தது தாங்க பெரிய ட்விஸ்ட்டே. இதுக்கப்புறம் அடுத்த நாளே ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சா. அவள் என்ன பண்ணா, அவங்க அச்சோ இப்படி மழை வருதே, நான் வேறு தூங்கிட்டேன். அந்த பொண்ணு மட்டும்தான் இருந்திருக்கு. வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணும் போய் வீட்டில் அவங்க பொண்ணு சொன்னிச்சான், அம்மா பிளாக் என்ன பண்ணுன்னு தெரியல, வாமா போய் பார்க்கலாம். ஆனால் அவள் வந்து என்ன பண்ணிட்டா, நான் தூங்கிட்டேன்னு சொல்லி அவளும் கம்முனே போயிட்டான். அதுக்கப்புறம் மழை நின்ன வாட்டி தான் எனக்கு தெரியும் மழை வந்திருக்குதுன்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தா எங்கே இருக்கான்னு அதே இடத்துலையே இருந்தா. ஆனால் ஒரு 7 குட்டி அவள் இழுத்துட்டு போய் நல்லா சேஃபாக அவள் கடியில் வச்சுக்கிட்டா. ஆனால் வந்து இவள் ரொம்ப நனைஞ்சிட்டா. ஆனால் ஒரே ஒரு குட்டியை மட்டும் விட்டுட்டா. அவளால் அதை வந்து தூக்கிட்டு போக முடியல. இப்போ இந்த 7 குட்டியை காப்பாற்றலாம், ஒரு குட்டி போயிட்டும் கஷ்டப்பட்டுட்டு மழையில் நனைஞ்சிட்ருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டியும் நான் போய் பார்த்துட்டு எல்லா குட்டியும் எடுத்து, எல்லா குட்டி நல்லா சேஃப்டாக இருந்துச்சு. அந்த ஒரு குட்டி மட்டும் ரொம்ப நனைஞ்சிருந்துச்சு. ஒரு குட்டியை மட்டும் நல்லா எடுத்து ஒரு துணியை எடுத்து நல்லா துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டியை எடுத்து அதுக்கு அடியிலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணோம், அதுக்குண்டான சேஃபான ஒரு பிளேஸ், ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு மரம் மட்டும் இருந்துச்சு, அங்கே கொஞ்சோண்டு கீழே ஒரு தார்பாய் மாதிரி போட்டு அதுக்கு மேலே படுக்க வச்சுட்டு இந்த குட்டிங்கெலாம் எடுத்து போய் சேஃபாக லேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவளையும் போட்டு நல்லா ஈரம் போகிற அளவுக்கு துடைச்சி விட்டுட்டா. இவளை வந்து சொல்கிறேன் இருடி துடைக்கிறேங்கிறான். ஆனால் அது வந்து என்ன பண்ணுது, அதோட குட்டிக்கு தான் சேஃப் பண்ணணும்னு சொல்லி அது குட்டியை தான் ஃபஸ்ட்டு பராமரிக்க பார்க்குது. ரொம்ப எமோஷனல் ஆனிச்சுங்க. இந்த நம்ம சொல்கிறோம், நமக்கு வந்து பெயின் வந்தால், டெலிவரி பெயின், குழந்த பிறந்த வாட்டி நம்மளை பார்த்துக்க ஆள் இல்லை, அவங்கள யாரும் பார்த்துக்கலாம், இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இந்த வாய் பேச முடியாத ஜீவன் அதோட குழந்தைய எவ்வளோ க்யூட்டாக பார்த்துக்குச்சு, எவ்வளோ சேஃபாக அதை வந்து யாரோட உதவியுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக பாதுகாப்பாக வளர்த்துதுங்கிற பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் குட்டியை அவங்கவுங்க கொஞ்சம் பெருசான வாட்டி அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக்கிக்கும் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவள் அழகாக க்யூட்டாக யாரோட டிஸ்டர்பும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டுருக்குறாங்க.